விவர் நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். பொதுவாக சிலருக்கு ஆண்குறி எழுச்சி இருக்காது, தளர்ச்சியாக இருக்கும். நல்லா சில நேரம் டிலேடு எரெக்ஷன் இருக்கும், எழுச்சியாகும். ஆனால் குறிப்பிட்ட நேரம் கழித்து தான் பெர்ஃபார்மன்ஸ் இதை ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் சிலவங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் எரெக்ஷன் சொல்லக்கூடியது மூலமாக ஆண்குறியை எக்ஸ்டர்னலாக ஸ்டிமுலேஷன் பண்ணக்கூடியது மூலமாக சில நேரம் இந்த ஆண்குறியை தூண்டுதல் இருக்கும். சிலவங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி தளர்ச்சியாக இருக்கும், சில நேரம் சோர்வாக இருக்கும், சிலவங்களுக்கு உணர்ச்சியே இல்லாமல் இருக்கும். ஆமாம், சிலவங்களுக்கு உணர்ச்சியாக இருக்கும், இல்லாமல் இருக்கும். ஏதோ ஒரு ரப்பரோ ஒரு பிளாஸ்டிக் பொருள் அதை ஒட்டி வைத்த மாதிரி, உடம்போடு ஒட்டி வைத்த மாதிரி இதில் இருக்கும். இந்த மாதிரியான நபர்கள் வெளியில் சரியான தாம்பத்தியம் பண்ண முடியாமல் சொல்லொல்லா துயர்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? அவங்களுக்கு தீர்வு காணக்கூடிய முறை தான் சில எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மார்க்கெட்லாம் இருக்குது. அதை நீங்கள் எப்படி மருத்துவருடைய பரிந்துரையின் பேரில் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த மாதிரியான சில அறிகுறிகள் சிலவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். முறையாக எழுச்சி இருக்காது, டிலேடு எரெக்ஷன் இருக்கும். எழுச்சி இருந்தாலும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே பொழுதே விடிஞ்சு போயிடும். சில நேரம் ரிஃப்ளெக்ஸ் எரெக்ஷன் இருக்கும். ஆமாம், அதாவது ஏதாவது ஒரு பொருளை தூண்டுதல் மூலமாக ஆண்குறியை மேலே அமுக்கி விடுவது மூலமாகவோ அல்லது தடை விடுவது மூலமாகவோ அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கோம். சில நேரம் நீர் கோர்த்து கொண்டு இருக்கும். ஸோ உணர்ச்சி நரம்புகளே இல்லாமல் சோர்வாக காணப்பட்டு கொண்டு இருக்கும். இதுக்கு பார்க்கும்போது இன்றைக்கி சில பொருட்கள் மார்க்கெட்டில் இருக்குது. அதில் சில பெரிய நிறுவனங்களால் தயாரிக்கக்கூடிய சில பொருட்களும் இருக்குது. அதே நேரத்தில் காலகாலமாக சிலவங்களுடைய பாரம்பரியமாக சிலவங்க வச்சுக்கொள்ளக்கூடிய சில பொருட்களும் இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரியான வரும்பொழுது பார்க்கும்பொழுது இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ஆயிலை பார்க்க போகிறோம். காம ஆயில் அப்படிங்கிற மாதிரியான சொல்லக்கூடிய இந்த ஆயில் 50 ml பேக்கில் வருது. நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கும். நீங்கள் அமேசான் மூலமாகவோ அல்லது தகுந்த அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த ஆயுர்வேத மருத்துவருடைய அனுமதி பெற்று நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் சேர்ந்துருக்கிற பொருட்கள் பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் சேர்த்துருக்காங்க. அதுதான் இதில் ஒரு முக்கியமான ஒரு அதில் பார்க்கும் பொழுது திலத்தைலம் சேர்த்துருக்காங்க, அஸ்வகந்தா சேர்த்துருக்காங்க, சிங்சங் ஆயில் சேர்த்துருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம இதில் சில மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துருக்காங்க. பொதுவாக இந்த மஸ்டர்ட் ஆயில் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரியத்தில் மேக்சிமம் உணவுக்காகவோ இதில் பயன்படுத்த மாட்டார்கள். ஆனால் வட இந்தியா நாடி போயிட்டிங்கன்னா அங்கே பூரி சுடுறதுலேருந்து ஆமாம் எதாக இருந்தாலும் சரி இந்த மஸ்டர்ட் ஆயில் கலக்காமல் செய்யாமல் இருக்காது. அந்த அளவுக்கு அதில் மெடிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இதாகிட்டுருக்கு. நம்மளுக்கு 2 பூரி சாப்பிட்டாலே வாயு பிடிச்சிக்கிறோம் கவனித்து பார்த்திங்கன்னா. ஆனால் நார்த் இந்தியாவில் பார்க்கும்போது அவங்க என்ன பூரியே அவங்க காலை உணவாக தான், மதிய உணவாக தான் அந்த மாதிரி உருளைக்கிழங்கோடு சேர்த்து வச்சு சாப்பிடுவாங்க. சப்பாத்தியும் அதே மாதிரி தான். ஆனால் அவங்களுக்கு இந்த வாயு பிரச்சனை, செரிக்காமல் கோளாறு எதுவுமே இருக்காது. காரணம் அவங்க சேர்க்குறது மஸ்டர்ட் ஆயில். சரிங்களா? பட் நம்மளுடைய உணவுக்கு அது நாட்டு அப்ளிகபிளாக ஆகாது. அந்த அளவுக்கு இந்த கடுகு எண்ணெய் ஒரு மெடிக்கல் வேல்யூ நிறைந்த ஒரு எண்ணெய். சரிங்களா? இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்கின் டிசீஸு, ஸ்கின்னுக்கு உள்ள அடியில் ஓடக்கூடிய இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறதுல ஒரு முக்கிய இடத்த இது வகிக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இது இயற்கையாகவே நேச்சுரல் சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக உள்ளது இந்த கடுகில் அதிகமாக இருக்குது. சரிங்களா? இது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ளட் சர்க்குலேஷன் அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இந்த இதில் இருக்கிறதுனால இந்த மஸ்டர்ட் ஆயில் மூலமாக அதில் செய்ய வர்றதுனால இன்னும் கொஞ்சம் அது ப்ளட் சர்க்குலேஷனை ஃபினைல் டிஷ்யூஸில் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு இது பண்ணுது. அதே நேரத்தில் இதில் மற்ற இதில் காட்டில் ஆலிவ் ஆயில் இதில் சேர்க்குறாங்க. இந்த ஆலிவ் ஆயில் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய மருத்துவ பண்புகள் உள்ளது. சரிங்களா? நல்ல கொழுப்பை இது பண்ணுறது, கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த பிரஸ்ட்டு சேக்காகி தொங்குற மாதிரி உள்ளதுகளுக்கு இது எல்லாத்துக்குமே ஒரு இதாகி கொடுக்கக்கூடியது. மேலை நாடுகளில்
பெரிய அளவுக்குள்ளே வருது. பட் நம்ம விலையின் காரணமாக வந்து நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்துவது கிடையாது. அது இன்னும் வர காலத்தில் வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாகி வரும்பொழுது வந்து இந்த ஆலிவ் ஆயிலை வந்து நம்ம வந்து பயன்படுத்துவது வந்து இன்னும் கொஞ்சம் சால சிறந்ததாக இருக்கும். ஏன்னா நிறைய இருதய நோய்களை வந்து இரத்த குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து இந்த ஆலிவ் ஆயில் வந்து தடுத்து ஒரு சிறப்பான ஒரு இதை வந்து பண்ணி கொடுக்குது. சரிங்களா? அந்த மாதிரி வரும்போது இந்த ஆலிவ் ஆயில் வந்து அதில் வந்து கலந்துருக்காங்க. இதில் வந்து பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய ஆற்றல் வந்து அல்லது இரத்த குழாய்கள் பாதிச்சிருந்தால் கூட இது வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு இது இருக்குது. அதோடு வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து இதில் வந்து சேர்க்குறாங்க. ஆல்மண்ட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா பாதாம் வந்து பார்த்திங்கன்னா நரம்புகளை சரி செய்யக்கூடியதும் நரம்புகளை ஒருங்கிணைத்து திருப்பி வந்து பழைய லெவலுக்கு கொண்டு வரக்கூடிய சில பண்புகளை வந்து செய்யக்கூடியது வந்து இந்த ஆல்மண்ட் ஆயில் வந்து பண்ணி கொடுக்க வைக்கும். இது வந்து வரும்பொழுது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மஸ்டர்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், அதே மாதிரி திலத்தைலம் சொல்லக்கூடிய நல்லெண்ணெய், அதே மாதிரி இந்த மாதிரி சில மூலிகைலாம் சேர்த்து இவங்க வந்து காலங்காலமாக வந்து ஒரு சில அவங்களுக்குன்னு உள்ள ஒரு பேட்டர்னான ஒரு பொருள்களை வச்சு இதை பண்ணிட்டு வரனால வந்து நல்லா வந்து தெரப்பியட்டிக்கில் வந்து நல்லா இதாகிட்டுருக்கோம். அதே நேரத்தில் வந்து ஒரு 50 ml வந்து வரும். நமக்கு பேக்கிங்கில் தான் வர்றதுனால 50 ml 100 ml நம்ம போட்டோம்னா டபுள் பேக்கிங்காக தான் வர்றதுனால வந்து நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் வந்து போட்டுக்கொள்ளலாம். ஆனால் இது வந்து வரும்பொழுது வந்து எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் சரி ஒரு அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவருடைய பரிந்துரையின் பேரில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும். பொதுவாக செல்ஃப் மெடிக்கேஷன் வந்து தவிர்த்துருங்க. பட் இதில் சேர்ந்திருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து ஹார்ம்ஃபுல்லான ஒரு பொருட்கள் வந்து கிடையாது. நம்ம உடம்புல வந்து எக்ஸ்டர்னலாக தான் அப்ளை பண்ணக்கூடியது எல்லாமே நல்ல பொருட்கள் தான். அதையும் நம்ம எக்ஸ்டர்னலாக தான் அப்ளை பண்ணுறோம். இதை பண்ணிவிட்டு நம்ம ஜென்டலாக மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஹாட் வாட்டரோ அந்த மாதிரியான வாட்டரை வச்சு நம்ம வாஷ் பண்ணும் பொழுது நாளாக நாளாக இந்த ஆண்குறி தளர்ச்சி, சோர்வாக இருக்கிறது, அதே நேரம் விரைப்புத்தன்மை கம்மியாக இருக்கிறது, டிலைடு எரெக்ஷன் இவைகள் எல்லாமே சரி செய்யப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் நிலைமைக்கு வரும். நீங்கள் ஒரு உறுப்பு பாதிக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா அதை உடனடியாக நம்ம பார்த்து அதை சரி பண்ணிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து கண் பார்வை மங்க ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகுது, உடனடியாக போய் கண்ணாடியை செக் பண்ணி போட்டுறோம் இல்லையா? ஆனால் செக் பண்ணி போடாமல் இருந்தால் என்ன ஆகும், அல்லது கண் மருத்துவரை பார்க்காம இருந்தால் என்ன ஆகும், அது வந்து இன்னும் பாதிப்பாயிட்டுருக்கும். அதே மாதிரி சர்க்கரை வியாதியும் அதே மாதிரி தான். இது நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி தான் இந்த ஆண்குறி சம்மந்தப்பட்ட டிலேடு எரெக்ஷன் இந்த மாதிரியான இதுகள்லாம் வரும்பொழுது முறையான தகுந்த மருத்துவருடைய நீங்கள் இதில் வந்து பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து உடனடியாக தீர்வாகி வரும். அதே நேரத்தில் வந்து நீங்களாக சுய மருத்துவம் வந்து செய்து கொள்ளக்கூடாது. ஏன்னா நான் முன்னால் சொன்ன வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்குறி எழுச்சிக்கு நிறைய ஃபேக்டர் வந்து இருக்குது. அது எந்த ஃபேக்டர்னால் வந்திருக்கு, எப்படி வந்திருக்குங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஃபேக்டர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா மருத்துவர் தான். இந்திய மருத்துவர் தான், அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்னால் தான் அதை வந்து பண்ண முடியும். அதில் வந்து பார்க்கும்போது டெஸ்டோஸ்டெரானால் குறைவா, சர்க்கரை வியாதினால் குறைவா, அல்லது உடல் சோர்வா, பலகீனமா, வேறு எது விட்டமின் குறைவா, உளவியல் பிரச்சனையா என்னங்கிறத அவங்க வந்து பார்த்து இது பண்ணிவிட்டு அதற்கு தகுந்த மாதிரி மருத்துவம் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. வழக்கம் போல் வந்து நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.